கடவுளூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்களுடைய தன்மைகள் உங்களுடைய லைஃப்பில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்கள், அதாவது 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ஸோ இந்த கிரகங்களுடைய தன்மையில் அவர்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய ராசியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20% கட்டாயம் என்ன பண்ணோம், ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதம் என்ன ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த செப்டம்பர் மாதத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றம் இருக்குது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட என்னெல்லாம் செய்யப்போகுது அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பெக்டடோட வரக்கூடிய உங்களுக்கு 4 கிரகங்களுடைய வலிமை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்க போகுது. வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்திங்களா, 4 கிரகங்கள். அது என்ன சார், ஆரம்பிக்கும் போது 9 கிரகம்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த 4 கிரகங்களை மையமாக எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடக ராசியில் நம்முடைய குரு பகவான் என்ன பண்ணுறாரு, உச்சமாக உட்காந்துருக்காரா, அப்படி உச்சம் பெற்று ஜம்முன்னு உட்காந்துருக்காரா. அதுக்கடுத்து நம்முடைய நவ கிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நமக்கெல்லாம் ஒளியை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களுக்கே ஒளியை கொடுக்கக்கூடிய நவகிரக நாயகன் சூரிய பகவான் இந்த மாதம் தொடக்கத்தில் தன்னுடைய சொந்த வீடு, அதாவது சுய வீடுன்னு சொல்லுவோம்ல, சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். சிம்ம ராசியில் நம்முடைய சூரிய பகவான் கிட்டத்தட்ட 16ஆம் தேதி நைட்டு, 17ஆம் தேதி காலை வரையும் அவர் என்ன பண்ணுறாரு, சிம்ம ராசியில் வந்திருப்பார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்முடைய கம்யூனிகேஷனுக்கு மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருடைய அறிவுக்கு மிகப்பெரிய காரக கிரகமான புதன் பகவான் இந்த மாதம்தான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் அவருடைய மூல திரிகோண வீடுன்னு சொல்லுவோம். கன்னி ராசி நம்முடைய புதன் பகவானுக்கு மூல திரிகோண வீடு. ஸோ அந்த வீட்டில் நம்முடைய புதன் பகவான் என்ன பண்ண போகிறாரு, ஜம் பண்ணி போய் உட்கார போகிறார். அப்படி 7ஆம் தேதிக்கு மேலே, அப்படி 7ஆம் தேதி அப்படி ஜம் பண்ணி போய் என்ன பண்ணுறாரு, புதன் கன்னி ராசியில் மூல திரிகோண வீட்டில் இருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே உச்சமடைகிறார், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். மூல திரிகோணம் புதன் பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அனைவரும் நேசிக்கக்கூடிய, அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய, அதாவது காலசக்கரத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மற்றும் 7ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 7ஆம் வீடான துலாம் ராசியில் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார். ஆக மொத்தம் ஒரு கிரகம் உச்சமடையுது, 2 கிரகம் ஆட்சி, இன்னொரு கிரகம் மூல திரிகோணம் வருது. அப்போ கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய வலிமையின் அடிப்படையிலும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய தன்மையிலும் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பாக இயங்கப் போகிறது என்பது உண்மை. ஸோ உங்களுடைய லைஃப்பில் இந்த கிரகம் உங்களுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத வீடியோவில் மிக தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கம்மியாக தான் இருக்குது, நீங்கள் சிறப்படையக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே போல் வீடியோ பார்க்கின்ற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நம்முடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, நம்முடைய யூடியூப் சேனல்லையும் சரி, ஃபேஸ்புக்லேயும் சரி, உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சென்றடையும். ஒவ்வொரு ஜோதிடர்களுமே அவங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் மற்றும் பிரபஞ்ச சக்தியாலும் ஒவ்வொரு விதமாக கணித்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது ரொம்ப உள்வாங்கிற சக்தியில் இருக்கோ, ஸோ அதை என்ன பண்ணலாம், நீ கட்டாயமாக ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகத்துடைய வலிமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்க நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை ஒரு குறிக்கோளாக, ஒரு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி. ஸோ அப்போ இதெல்லாம் போட்டு ப்ளஸ் போட்டால் துலாம் ராசின்னு சொல்லிடலாம்.
இதில் 80% துலாம் ராசிக்காரங்க உண்மையிலே அப்படி தான் இருக்காங்க. இந்த 20% துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு வட்டமும் சொல்கிற மாதிரி 20% துலாம் ராசி சுயநலமான ராசியாகவும் இருந்திருக்கு. ஸோ நம்ம பேசக்கூடிய அத்தனை விதமான அன்பர்களுமே 80% துலாம் ராசிக்காரங்க தான். சரியா? அதனால் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இந்த வட்டம் என்ன மாற்றம் ஏற்பட போகுது, கிரகங்களுடைய வலிமையின் ரீதியாக என்ன முன்னேற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவானே ராசியில் ராசியில் அமர்கிறார். ஸோ அப்போ அவர் 2ஆம் இடத்து, அதாவது 2ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்வது, ராசியின் அதிபதி ராசியிலே அமர்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம். 2 7க்குரியவன் 9இல் அமர்ந்தால் தன வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. மனசில் உள்ள இணை புரியாத வலி வேதனை எல்லாமே என்ன ஆகும், சரியாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் தொடக்கத்திலேருந்தே சூப்பராக இருக்குது. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட ஏதேனும் பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவாகும். உங்களுடைய நேர்மை, உங்களுடைய உண்மைத்தன்மையை பார்த்து உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான வருவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல விதமான முன்னேற்றத்தை உறுதியாக பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். பார்த்தாச்சு, எல்லா தடைகளையும் பார்த்துட்டீங்க. கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்க, உறவுகள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க, உங்களை நம்பினாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள நம்பினீங்க. அதாவது உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க, உங்கள் மேலே அக்கறையாக இருக்காங்க, உங்களாம் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உங்களுக்கு அந்தஸ்தை கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி ஒரு மாயையில் போய் நம்பி கடைசியில் இப்போ மாட்டிக்கிட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறேன்னா சூழ்ச்சியில் மாட்டிட்டு என்ன பண்ண தெரியல அப்படின்னு யோசிக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதேபோல் யார் யாரெல்லாம் சொந்த வீடு கட்டணும், சொந்தமாக இடம் வாங்கணும், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், வண்டி வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா புதிய வீடு, புதிய வண்டி வாகனங்கள், புதுமையான விஷயங்களை டிசைன் ஆல்டர்னேட்டிவ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம், நீங்கள் என்ன பண்ணலாம், இயக்கலாம். அதற்கு எல்லா விதமான தடையும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. துலாம் ராசி என்பவர்களுக்கு உறவுகள் மத்தியிலும் நண்பர்கள் மூலமாகவும் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் ஏற்பட்டு வந்த பாதிப்புகள், எப்படி ஏற்பட்டு வந்த பாதிப்புகள் மாறி அவர்களே தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுடைய லைஃப்பில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை, புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்கங்கிறது கிரக ரீதியான உண்மை. சார் வேலையில் ரொம்ப சிரமமாக இருக்குது சார், வேலை பார்க்கவே விருப்பம் இல்லை, ஆனால் இருந்தாலும் குடும்பத்துக்காக, குடும்பத்தின் நலனுக்காக, என்னுடைய பேரும் அந்தஸ்தும் உயர வேண்டும் என்பதற்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஏன் வேலைக்கு போகிறோம், எதுக்கு வேலைக்கு போகிறோன்னு எனக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஓடுது. அந்த வேலையை விட்டு வெளியே வந்த பிறகு தான் கொஞ்சமாச்சும் மைண்ட் செட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு அந்த வேலையில் ஒரு நல்ல மாற்றம் வேணும், வேலையில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வேணும்னு எதிர்பார்க்குறேன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நல்ல ஒரு சேஞ்சஸ், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு வேலையிலுமே இந்த மாதம் சிறப்பான விஷயங்களை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செயல்படுத்த போகிறீங்க. இவ்வளோ நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இதை செய்வோமா அதை செய்வோமா, செய்கிற விஷயங்கள் அத்தனையும் தடையாக இருக்கேன். ஸோ யார் அடிக்கான்னு தெரில, எங்கேருந்து அடிக்காங்கன்னு தெரில, கூடவே இருக்கவன் அடிக்கானா இல்லை எதுக்கு இருந்து எதிரின்னு சொல்கிறவன் அடிக்கானா அப்படின்னு குழப்பத்தில் ரொம்ப திக்குமுக்காகி இருக்கக்கூடிய உங்களுடைய லைஃப் அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இதுதான் கரெக்ட், இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தீர்மானமாக முடிவெடுக்க போகிறீங்க. உங்களுடைய சொந்த சிந்தனைகள் மூலமாக, உங்களுடைய சொந்த செயல்பாடு மூலமாக உங்களுக்கு வரப்போகின்ற ஒரு பெரிய தாக்கத்திலிருந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களை ஒரு விடுபட்டு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் கொடுக்கக்கூடிய
ஒரு மகத்துவமான மாதமாக இந்த மாதம் கிரக ரீதியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மருத்துவ செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உறவுகளுக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு அல்லது உங்களுக்கு ஏதேனும் மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகள் மேபி வருதுன்னா, எப்படி உங்கள் சுயஜாதத்திலே அதுக்கான வலிமை தான் வரும். சரியா? இந்த அமைப்பு ரீதியாக வருங்கிறது ஓரளவு தான், ஆனால் முழுமையானது உங்கள் சுயஜாதம் தான். ஸோ அப்படி மேபி இந்த ராசியின் அடிப்படையிலே உங்களுக்கு வருதுன்னா என்ன பண்ணுங்கள், உடனடியாக மருத்துவத்துக்கு போய் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க. அசால்ட்டாக மட்டும் அவரை நம்மளுக்கு பிடிக்காது, டாக்டர் தேவையெல்லாம் பேசுகிறாரு, ஸோ அப்படி நினைக்கிறது, அதாவது ஹாஸ்பிட்டல் போனாலே நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், மூட்டை கட்டிடுங்க. ஏதேனும் வந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்க மருத்துவரை போய் பார்த்து அதற்கான சரியான தீர்வு கட்டிட்டிங்கன்னா உறுதியாக இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றமாக இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்கும். நேயர்களே, தற்போது வரை நான் கேட்டது கொண்ட ஒரு அன்பான வேண்டுகோளை ஏற்று வீடியோ முழுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மீண்டும் எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இது உங்களுடைய ராசியின் அடிப்படையில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற பொது பலனே. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? உங்கள் சுய ஜாதகத்துடைய வலிமையை வச்சு தான் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் கடந்த கால செயல்பாடுகளை மிக துல்லியமாக என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய கடந்த காலங்களை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகின்ற எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க. ஏன்னா கட்டாயமாக நீங்கள் எந்த நாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாநிலம்னு சொல்லிடுங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எந்த நாடுங்கிறத சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் என்ன பண்ண முடியும், நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கட்டாயமாக பார்க்கணுன்னு விருப்பப்படுற நம்மளுடைய அன்பு உள்ளங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா, நானும் என்னுடைய லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சு சில என்ன சொல்கிற நிறை குறைகளை அறிஞ்சு என் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் எதுவுமே தெரியாது சார், என்னுடைய பேரும் என்னோடய குறிப்பிட்ட வயது மட்டும்தான் எனக்கு தெரியும், இதை வச்சு நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பொதுவாகவே இந்த ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசனம் என்ற மிகப்பெரிய ஒரு காரகம் இருக்குது. ஸோ அந்த அந்த பிரசனத்தை வச்சு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்டது, கடந்த காலம் சம்மந்தப்பட்டது எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் எதிர்காலத்தை கணிக்க முடியுங்கிறது தான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ விருப்பப்படுகின்ற நம்முடைய அன்பு நேயர்கள் உறுதியாக கீழே உள்ள நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு என்ன பண்ணுங்கள், என்னை கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான துல்லியமான பலன் சொல்ல நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்தரும் நம்முடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி உங்களிடம் அன்புடன் விடைபெறுவது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.